தகவல். பீஷ்மர் செய்த மிகப்பெரிய 7 தவறுகள் என்ன தெரியுமா? மகாபாரத இதிகாசத்தின் தலைவனாக கிருஷ்ணர் இருந்தாலும் ஹஸ்தினாபுரத்தின் தலைவர் பீஷ்மர்தான். ஹஸ்தினாபுரம் என்ற மகா ராஜ்யத்தின் அஸ்திவாரமே பீஷ்மர்தான். பீஷ்மர் கங்கைக்கும் சந்தனுவுக்கும் 8வது குழந்தை. அவர் எடுத்த பிறவியோ தியாக பிறவிதான். அப்படி சொன்னால் மிகையாகாது. ஹஸ்தினாபுரத்தின் நன்மைக்காகவே பிறந்தவர். எனவேதான் ஒவ்வொரு முறை முடிவெடுக்கும் பொழுதும் ஹஸ்தினாபுரம் நன்மைக்காகவே முடிவெடுத்தவர். பீஷ்மர் தான் செய்த எல்லா தவறுகளிலும் அடங்கியது இந்த 2 விஷயம்தான். 1 தான் எடுத்த சபதம், 2 ஹஸ்தினாபுரத்தின் நன்மை. இந்த 2ற்காக அவர் செய்த பல விஷயங்கள் தவறாக முடிந்தது. அவர் உலக நன்மையை கருத்தில் கொள்ளாமல் தன்னுடைய சபதம் லட்சியத்திற்காகவே வாழ்ந்தார். உலக நன்மையை அவர் கருத்தில் கொண்டு சிலவற்றை விட்டு கொடுக்கவும் தவறிவிட்டார்.